ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜானு அம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், உங்களுக்கு நிறைய டிசைனில் கூடைகள் வேணுமா? ஆன்லைனில் எல்லாம் சர்ச் பண்ணியிருப்பீங்க. இதோ கீழே இருக்க காண்டாக்ட் நம்பரை நோட் பண்ணுங்கள். நிறைய டிசைன்ஸில் கூடைகள் இவங்கக்கிட்ட கிடைக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுதானியங்கள் வகையான திணையினுடைய பயன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திணை நமக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டு. இதில் நிறைய சத்து இருக்குது. அதில் திணையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம், புரதம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, மெக்னீஷியம் இவெல்லாம் அதிகமாக இருக்குது. திணைக்கு நிறைய சிறப்பு உண்டு. அதாவது அந்த காலத்தில் திணையோடும் தேனும் கலந்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கோதுமை, கேழ்வரகை காட்டிலும் இதில் இரும்புச்சத்து அதிகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால்சியமும் அதிகமாக இருக்கும். இது இதயம் சம்பந்தமான நோய் வராமல் இருப்பதற்கு இந்த திணையை சாப்பிட்டா ரொம்ப நமக்கு இதயத்திற்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் நம்ம மூளை சம்பந்தமான நோய் வராமல் இருப்பதற்கும், மறதி நோய் என்னும் நோய் வராமல் இருப்பதற்கும் இந்த திணை முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் இதை நீங்கள் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீரிழிவுக்கு ஏற்றது. திணை குறைந்த கிளைசெமிக் குறியீட்டை கொண்டுள்ள ஒரு உணவு. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஏற்ற உணவு கூட இதை சொல்லலாம். நீரிழிவு நோய் பாதித்து இருப்பிருந்தால் அவங்க இதை அரிசி உணவை தவிர்க்க வேண்டும் அல்லது அளவாக எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க. திணை அரிசியை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். செரிமானத்திற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பதால் அரிசி போன்று உடனடியாக செரித்து அதில் இருக்கும் குளுக்கோஸை இரத்தத்தில் கலக்கிறது கிடையாது. உடல் பருமன், மூட்டு வலி இருப்பவர்களுக்கு திணை அரிசி உணவை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் உடல் சோர்வு இருக்காது. உடல் இழந்த ஆற்றலை மீண்டும் பெறுவதற்கும் இது முக்கிய பங்கு. எலும்புகள் ஆரோக்கியமாக செயல்படுவதற்கும் கால்சியம் சத்து அதிகமாக இதில் இருக்குது. அடிக்கடி இதை சேர்த்து வந்தால் எலும்புகள் நல்ல பலமடையும். வளரும் குழந்தைங்களுக்கு திணை அரிசியை அடிக்கடி உணவில் கொடுப்பது மூலம் எலும்புகள் உறுதியாக இருக்கும். எலும்பு தேய்மானம் உள்ளவங்க இந்த திணை அரிசியை நல்லா சாப்பிடலாம். கண் பார்வையும் கூர்மையாக செயல்படும். ஆண்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை இது மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். நரம்புகளுக்கு வலு கொடுத்து முறுக்கேற்றும் குணம் கொண்டது. இளவயது ஆண்களுக்கு அடிக்கடி திணை அரிசியில் திணை உப்புமா, திணை லட்டு, திணை புட்டு, திணை கஞ்சி, திணை முறுக்கு, தேனுடன் கலந்த திணை என்று விதவிதமாக சமைச்சு கொடுத்தாங்கன்னா பலத்தோடு வாழ்வாங்க. கப நோய் மற்றும் வேறு எதனா பிரச்சனைகள், காய்ச்சல், சளி இருந்தால் கூட இந்த திணையை நம்ம சாப்பிட்டோன்னா நோய்களுக்கு மருந்தாக இருக்கும். இந்த திணை நோய்களுக்கு நல்ல ஒரு மருந்து. இந்த கபம் சார்ந்த நோய்களுக்கும் சரி, காய்ச்சல், சளி இருக்கும்போதும் திணை அரிசி கஞ்சி கொடுத்து வந்தால் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தில் 2 நாள் உணவாக இதை எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு திணையோடும் தேனும் கலந்து உருண்டையாக்கி கொடுக்கலாம். அடிக்கடி இது கொஞ்சம் எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் உடலில் பித்தம் அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கோங்க. திணை நல்லது. அதனால் திணையை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தோடு இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் இப்போ பரவலாக விற்கிறாங்க. அதனால் நீங்கள் வாங்கி நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்ம தயாராகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜானு அம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.